ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஆகஸ்ட் 14 கூலி படம் ரிலீஸ் ஆனதுனால காசி டாக்கீஸ்க்கு நாங்கள் டைரெக்டாகவே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போயிட்டோம். எப்போவுமே படத்தை எல்லாம் ஓடிடிலேயே பார்த்து பார்த்து போர் அடிக்குதுன்னு சொல்லி நம்ம தலைவர் படத்துக்கு கண்டிப்பாக தியேட்டரில் தான் போய் பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சு கிளம்பிங்க வந்திருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். படத்தோட ரிவ்யூ நான் வீடியோவில் சொல்கிறேன். எங்களோட டிக்கெட்டுக்கு ஒரு பாப்கார்ன் ஒரு பெப்சி வந்தது. ஸோ 2 டிக்கெட்னால 2 பாப்கார்ன் 2 பெப்சி வாங்கிட்டு நாங்கள் தியேட்டருக்குள்ள போய் உட்காந்தோம். நம்ம வாங்கின டிக்கெட்டுக்கு அவங்க கொடுத்த பாப்கார்ன் ரொம்பவே சின்னதாக தான் இருந்தது. ஆனால் தனியாக பே பண்ணி வாங்கினவங்களோட பாப்கார்ன் ரொம்ப பெருசாக இருந்தது. பொதுவாகவே ரஜினி படம்னாலே மாசாக தானே இருக்கும். அந்த மாசை தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு தான் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா த்ரில்லிங்காக, ரஜினிகாந்தோட ஸ்டைலாக இருக்கட்டும், படத்தோட கதையாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லலாம். ஆனால் படத்தை பார்க்க பார்க்க அதில் வர சீன் எல்லாமே எங்கேயோ ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இதே படத்தை ஓடிடியில் பார்த்தா மொக்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இதே தியேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஏன்னா அந்த சவுண்டாக இருக்கட்டும், படத்துக்காக வந்து அவங்க போட்ட எஃபோர்ட்ஸ் வந்து அந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கும்போது தான் க்ளீனாக தெரியுது. படத்தில் வர மாஸ் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா, உபேந்திரா கொடுக்குற என்ட்ரி, அந்த ஃபைட் சீன்ஸ் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று வந்து நாகார்ஜுனாவோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. நார்மலாகவே நாகார்ஜுனாவோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதில் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாரு. தசராக்குள்ள அமேசான் பிரைமில் இந்த படம் வரப்போகுது. மேக்ஸிமம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த அமேசான் பிரைம்லாம் பார்த்தோம்னா நமக்கு அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்காது. இந்த படத்துக்கு ரஜினிகாந்த் 150 கோடி வாங்கியிருக்காரு. லாஸ்ட் ஒரே ஒரு சீனுக்கு அமீர் கான் வந்து மாஸ் பண்ணியிருப்பாரு. அந்த சீனுக்கு மட்டும் அவர் 20 crores வாங்கியிருக்காரு. ஒரு சீன்ல ரஜினிகாந்த் வந்து 80s 70s வர மாதிரி இருந்திருப்பாரு. அது எப்படிதான் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா மேக்கப் போட்டாங்கன்னு எனக்கு இன்னுமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் அந்த படத்துல வர எல்லாருமே சூப்பர் ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. சௌபின் ஷாஹிரோட ஆக்டிங் வந்து செம்ம டக்கரா இருந்தது. அவரால் தான் இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. ரஜினிகாந்துக்கு ஹீரோயின் கிடையாது. ஆனா தனியாவே எப்பவும் போல மாஸ் பண்ணிட்டாரு. நீங்க கூலி படம் தியேட்டர்ல பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்தீங்கன்னா யோசிக்கவே வேண்டாம், டைரக்டா போயிடுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ரஜினிகாந்த் ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.